என் இனிய உறவுகளே, நாம் இன்று 5/5/25 இருக்கின்றோம். நன்றாக இருக்கின்ற டேட் அல்லவா? நாம் தூய ஆவியின் மக்களாக வாழ்வோம். அன்னையின் அன்பில் தினம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 80, 16, 17, 18, 19. இன்று நாம் சொல்ல வேண்டியது: மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆண்டவளே வாழ்க, கடலில் ஒளிரும் விண்மீனே வாழ்க. ஒரு கல்லறைக்கு சென்று சந்திப்பது நல்லது, இல்லையென்றால் வீட்டில் மரித்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நல்லது. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 6:8-15 வரை. இன்றைய தூய நற்செய்தி யோவான் 6:22-29. நீங்கள் என்னை தேடுவது அரும் அடையாளங்களை கண்டதால் அன்று, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதினால்தான். 5 அப்ப புதுமை ஆண்டவர் இயேசுதான் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என வெளிப்படுத்தும் அடையாளமாக அமைகிறது. இதை விடுத்து அவர் கொடுத்த அப்பங்களை மட்டுமே தேடி ஓடிய மக்களை நற்செய்தியில் பார்க்கிறோம். அவரை நாம் தேடுவது அவரை வழிபடுவதற்காக, மாறாக அவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று லாப நோக்கத்திற்காக அல்ல. காரணம், கடவுளை நாம் தேடினால் மற்ற அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நாம் கேட்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8. அப்படி இருக்க ஆண்டவரை தேடியவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். மாறாக அழிந்து போகும் உணவை மட்டும் தேடியவர்களின் வயிற்றை மட்டுமே வளர்ப்பார்கள். இறை அருள் இல்லாமற் போகும். நாம் இன்றைய காலகட்டத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுள்கிட்ட போய் இன்னும் ஒரு நாள் கூட ஆண்டவரே வாழ்த்துறோம், போற்றுறோம், புகழறவங்களோட பேசுகிறது இல்லை. ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இவங்கள பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவ வாயை போட்டுங்க, அவ வாயை போட்டு, இதுதான் நம்ம வேண்டுவோம். நமக்கு இறைவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டுமென்றால் இறைவனிடம் நாம் உறவாடுவது ஜெபம். அந்த அன்பின் உரையாடலை நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கிறது இன்றைய யோவான் நற்செய்தி. அதான் அவர் எங்கே, எப்போ, எந்த இடத்துல வேணாலும் இருக்கலான்றத இறைமகன் என்பதையும் மனிதனாக எப்படி வாழ்ந்து நிரூபித்தாரோ இறைமகன் என்பதையும் நிரூபித்தார். அன்னை மரியாவை அவரது பெற்றோர் ஆலயத்தில் காணிக்கை ஒப்பு கொடுத்தது. அன்னை மரியா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தது. அன்னை மரியா ஆலயத்தில் வாழ்ந்தபோது அர்ப்பண வாழ்வு. அன்னை மரியா சிறு வயதிலேயே ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தும் அவர் அதனை முற்றிலும் உணர்ந்து ஏற்று அவருடைய உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்தார். இறைவனுக்கு தனக்குரியது என்று எதையும் கருதாது வாழ்ந்தவர் அன்னை மரியா. அத்தகைய அர்ப்பண வாழ்வில் அன்னை மரியா எல்லையற்ற பரவசமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். மரியா பாவ மாசின்றி காக்கப்பட்டதால் மனிதரிடம் இருக்கும் நிலையற்ற தன்மையும் செயல்பாடுகளும் அவரிடம் காணப்பட்டதில்லை. ஆலயத்தில் அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்கினார். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர். அவருக்கு கற்பிக்கப்பட்டவைகளை தெளிந்த ஞானத்துடன் விரைவாக கற்றுக்கொண்டார். அவரது ஞானம் ஆலயத்தில் இருந்த அனைவரையும் வியப்புக்குள்ளாழ்த்தியது. ஆலயத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்த பின் அவர் ஆலயத்திற்கு வெளியே துன்புறும் ஏழைகளுக்கு தன்னிடமிருந்த உணவு, உடை ஆகியவற்றை அளித்து அவர்கள் கண்ணீரை துடைப்பார். அவரை பார்த்து ஆலயத்தில் இருந்த மற்றவர்களும் அவ்வாறே நற்செயல் செய்ய ஆரம்பித்தனர். எப்பொழுதும் அவர் பக்தி பரவசத்துடன் சுறுசுறுப்புடன் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்து வந்தார். மனிதர்களாகிய நாம் ஒரு நாள் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்து மறுநாள் அவருக்கு விருப்பமில்லாதவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாவை முன்னுதாரணமாக கொண்டு கடவுளுக்கு விருப்பமில்லாதவற்றை விலக்கி அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வோம் என உறுதி பூண்டு அதில் நிலைத்து நின்றிட அன்னை மரியாவின் பரிந்துரையை நாம் கேட்போம். ஓ கன்னிமரியே, உம்மை முற்றிலுமாக இறைவனுக்கு நாங்கள் அர்ப்பணித்தீரே. இதோ மீது கொண்ட அன்பினால் எங்களையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. அன்னையே, எங்களோடு இருந்து எங்களுக்கு அடைக்கலமும் பாதுகாவலுமாக நீ இருக்கின்றீர். எங்கள் பிள்ளைகளையும் எங்களை வேண்டாம் என்று வெறுப்போரையும் எங்களது மனம், அறிவாற்றல், செயல்பாடுகள், எங்களுடைய உடைமைகள், வாழ்வு முழுவதையுமே உமக்கு கையளிக்கின்றோம். நீரே எங்களது அரசியாக இருந்து எங்களை இறைவழி நடத்தியருளும். அன்னை மரியாவினுடைய பரிந்துரை என்பது ஒரு சின்ன நிகழ்வு. அன்னை மரியா பல்வேறு திருத்தலங்களில், ஆலயங்களிலும் அன்னை மரியாவினுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அழகையின் தலை மிதித்தவராக பாவிகளுக்கு அடைக்கலமாகவும் விளங்குவதால் பல வாழ்வு
பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏராளமானோர் அன்னையின் உதவியை நம்பிக்கையோடு நாடும்போது மனமாற்றம் பெற்று நேரிய வாழ்வில் வாழ ஆரம்பிக்கின்றனர். ஆயினும் இந்த அன்னையின் இரக்கமும் பரிவும் தனி சிறப்புடன் அவரது மாசற்ற திரு இதயத்திற்காக துவங்கப்பட்ட சபையின் வழியாக அதிகமாக வெளிப்படுவதையும் கடவுள் இச்சபை அதிக ஆசிர்வதித்து தம் வரங்களை அதில் வாயிலாக பொழிகின்றார் என்பதிலும் ஒரு சந்தேகம் இல்லை. 1836ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் வெற்றி அன்னை என்ற அன்னை மரியாவின் பெயரால் பங்கு ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த பங்கில் இருந்த மக்கள் இறை பற்றுதல் இன்றியும் தவறான பாதையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த பங்கு தந்தை பணியாற்ற அவர் அருள் தந்தை இந்த நிலையை கண்ணுற்று மிகவும் மன வருத்தத்துக்குள்ளானார். அவர் தன் பங்கு மக்களுக்கு அனைவரையும் அன்னை மரியான் பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுடன் அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்தின் பெயரால் ஒரு சபையை உருவாக்க விரும்பினார். எனவே அந்த சபைகள், ஒழுங்குமுறைகள், சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை தயாரித்து அதை பாரிஸ் மறை மாவட்ட பேராயருக்கு அங்கீகாரத்திற்காக அனுப்பி வைத்தார். அவ்வாறே பேராயர் அருட்தந்தை சபையை துவங்குவதற்கு தன் இசைவை அளித்தார். அதன் பின் சபை உருவாக்கப்பட்டது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.